இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு வீல் சேரலாம்? ஐயா மச்சான், எதுக்கு மச்சான்? என் கால உடைஞ்சிருக்கு, நான் நடந்தே வரேன். விஜி, அவன் தான் சொல்றான்ல, உட்காரு விஜி. சித்தி, எனக்கு எதுவுமே ஆவல. வயித்துக்குள்ள கறி அப்படி தள்ளி மெதுவா உட்கார வைங்க. ஐயோ, இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. சித்தி, எனக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன செய்யணும் மச்சான்? இரு விஜி. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டாக்டர் பார்க்கணும். சீக்கிரம் ஐசியூ வார்டு ரெடி பண்ணுங்க. ஐசியூவா? மச்சான், என்ன பேசுறீங்க? ஏங்க, எனக்கு எதுவுமே ஆவல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்க, உள்ள இருக்கிற குழந்தைக்கு என்னாச்சுன்னு யாருக்கு தெரியும்? நீங்க ஆபரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்க. நான் பண்ண தப்புக்கு நான் தான் பரிகாரம் தேடணும். நீ உட்காரு மேடம், நீங்க போங்க. நீ உட்காரு. உட்காரு. ஆபரேஷன் பண்ணாதான் இது வந்தாலும் தெரியும். டாக்டர், என்னாச்சுங்க? ஏன் சத்தம் போடுறீங்க? டாக்டர், இவங்க கர்ப்பமா இருக்காங்க. நான் தெரியாம ஆட்டோவால மோதிட்டேன், கீழே விழுந்துட்டாங்க. அடி எதுவும் பட்டிருக்கா? வெளியில எதுவும் அடிப்படல டாக்டர், எல்லாமே உள்காயம் டாக்டர். டாக்டர், எனக்கு அடியெல்லாம் படல, நான் நல்லா தான் இருக்கேன். இவங்க தான் என்ன தேவையில்லாம ஆஸ்பத்திரி கூட்டு வந்துட்டாங்க. இல்லம்மா, உங்களுக்கு காயம்படாம இருக்கலாம். வயித்துக்குள்ள குழந்தை இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சும்மா படிக்கட்டுல வலிக்க விழுந்து காம்ப்ளிகேட் ஆன கேஸ் எவ்வளவோ இருக்கு. ஐயோ கடவுளே, எங்க குடும்ப வாரிசுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. உன்னை கும்பிட தானே வந்தோம், இப்படி ஆபசகுனமா பண்ணுவியா? ஒன்னும் பயப்படாதீங்க, நல்லதே நடக்கும். நர்ஸ், இவங்கள வார்டுக்கு கூட்டிட்டு போங்க. அப்படி சொல்லாதீங்க. டாக்டர் வேணாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த வண்டி எல்லாம் வேணாம், நான் நடந்து வரேன். நடக்க கூடாது, உட்காரு உட்கார். அப்படி சொல்லுங்க மேடம். மேடம், நீங்க கூட்டிட்டு ஐயோ, சீக்கிரம் நீங்க என்ன பண்றீங்க? கூட்டிட்டு போங்க. இது வேணாம். எங்க வீட்டு புள்ள இருக்கு வயித்துல.